ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ் தமிழரசன். நம்மளோட யூடியூப் சேனல்ல நம்ம டே டு டே வீடியோஸ்ல டெக்னிக்கல் அனாலிசிஸை பத்தின கோர்ஸ் ஃப்ரீ அப்லோட் பண்ணிட்டு வராங்க. ஸோ யாருக்காவது லேர்ன் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க. ஆல்ரெடி 7 சாப்டர் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு பெட்டரான நாலேஜ் கிடைச்சிரும். இந்த வீடியோல ஸ்டாக் மார்க்கெட் எதுக்காக காமன் மேனுக்கு தேவைப்படுது, எதுக்கு அத்தியாவசியமான ஒண்ணா நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை இந்த வீடியோல பார்க்க போறேன். அண்ட் தென் உங்க ஃபேமிலிலையும் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி கத்துக்க ஆரம்பிக்கும் போது வேண்டான்னு சொல்ற ஒருத்தங்க இருக்காகட்டும், இல்லைனா ஷேர் மார்க்கெட் அப்படின்னா கேம்லிங்னு சொல்றவங்க ஒருத்தங்களாகட்டும், ஸோ இவங்களுக்கு முன்னாடி நீங்க ஷேர் மார்க்கெட்டை பத்தி கத்துக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த ரீசன் உங்களுக்கு தெரியணும். பிகாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளை சுத்தி நிறைய பேர் இதை பத்தி நெகட்டிவா சொல்றதுனாலேயே நம்ம பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண வந்து கொஞ்சம் லேட் பண்றோம். எனக்கு அப்படிதான் ஆச்சு. ஸோ இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க ஷேர் மார்க்கெட்ல வந்துடுவீங்க. ஓகே, ஸோ காமன் மேன் ரியலி நீட்ஸ் ஷேர் மார்க்கெட். ஓகே, இப்போ ஷேர் மார்க்கெட் அப்படின்னா அதுல சாதிச்ச நிறைய பேர் நம்ம சொல்லலாம். வாரன் பஃபெட் சொல்லலாம். பட் அதை விட ரொம்ப பரிச்சயமான ஒரு உதாரணம் தான் டிமார்ட்டோடைய ஓனர். ஆமா, இப்போ இந்த வீடியோவை நீங்க சென்னையில இருந்து பார்க்கலாம், இல்ல தமிழ்நாட்டோடைய எந்த மூலையில இருந்தும் பார்க்கலாம். எல்லா ஒரு ஏரியாலையும் டிமார்ட் கண்டிப்பா இருக்கு. அதோடைய ஓனர் யாருன்னா ராதாகிருஷ்ணன் தவானி. இவரு 1980s அதாவது ஹர்ஷத் மேத்தா காலத்துல இருந்தே ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்து இருக்காரு. இவர் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடரா இருந்தாரு, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடரா இருந்தாரு. அண்ட் தென் இன்வெஸ்டரா மாறி அவர் கிடைச்ச வெல்த்தை வச்சு இப்போ டிமார்ட் அப்படின்ற ஒரு பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஓகே, இதுல நீங்க என்ன கத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ட்ரேடரா இருந்தாலும் சரி, இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, ஒரு லாங் ரன்னுக்கு பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு தவானி ஒரு எக்ஸாம்பிளா இருக்காரு. அதே நேரத்துல டோலி கண்ணா அப்படின்ற ஒரு இன்வெஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு பேரு. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பென்னி ஸ்டாக்ஸை வாங்கி அதன் மூலமா கோடியில சம்பாதிச்சவங்க. 3 ரூபாய்க்கு ஒரு 1,00,000 ஷேர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அது 30 ரூபா வரும்போது விற்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கா இன்வெஸ்ட் பண்றது மூலமா அவங்க வந்து சில லட்சங்கள், சில கோடிகளை அசால்ட்டா சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டை விட்டு வேற ஒரு ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது. நீங்க சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா போட்டாலும் நீங்க ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணலாம். ஸோ அதனால ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்றோம். அதே நேரத்துல நம்ம யூஸ் பண்ற ஊதுபத்தி, ஆசீர்வாத் ஆட்டா, அப்புறம் நம்ம யூஸ் பண்ற ராயல் என்ஃபீல்டு, ஹீரோ மோட்டார்ஸ், டாடா ஏசி, இந்த மாதிரி எந்த ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணாலும் அவங்க எல்லாருமே பங்கு சந்தையில அவங்க நிறுவனத்தை லிஸ்ட் பண்ணி அதன் மூலமா ஒரு கேபிட்டலை வந்து கேதர் பண்ணி தான் பிசினஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த ஒரு நிறுவனத்துல பார்ட்னர் மாதிரி சேர்ந்துக்கிட்டு அங்கிருந்து வர டிவிடெண்ட் அண்ட் ஒரு போனஸ் ஸ்பிட் இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணாலே நம்மளும் ஒரு பிசினஸ் ஓனருக்கு நிகரான ஒரு பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது. அப்படிங்கும்போது நமக்கு ஷேர் மார்க்கெட் தானே பெஸ்ட். ஸோ குட் நாலேஜோட நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இஸ் பெஸ்ட். அதை தவிர்த்து 6 முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இன்ஃப்ளேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃப்ளேஷன் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, விலைவாசி உயர்வு. இப்போ விலைவாசி உயர்வுன்னு சொல்லும்போது போன வருஷம் 48 ரூபா 45 ரூபாய்க்கு இருந்த சக்கரை 50 ரூபா 55 ரூபா உயர்ந்துட்டு இருக்கு. காஃபி தூள் 50 ரூபாய்க்கு இருந்தது, இப்போ 75 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. இதை மாதிரி பெட்ரோல், பில்டிங் கட்டுறதுக்கான ரா மெட்டீரியல் காஸ்ட், இதோடைய விலை வந்து உயர்ந்துட்டே போகுது. ஸோ இதை தான் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. சராசரியா இன்ஃப்ளேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 5% இந்த வருஷம் இருக்கு. இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் 5%. இப்போ நீங்க ஒரு 100 ரூபாய எஃப்டிலயோ இல்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயோ நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வைக்கும்போது ஒரு குவார்ட்டருக்கு 1% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது 3 மாசத்துக்கு 1% ரிட்டர்ன்ஸ் சேவிங்ஸ் பேங்க்ஸ்ல கிடைக்கும். எஃப்டில 5 to 7% கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு வருஷத்தோட முடிவுல 4 குவார்ட்டர் இருக்கு. இதனால உங்களுக்கு 4% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. எஃப்டில நீங்க லாக்இன் பீரியட் மூலமா ஆவரேஜா ஒரு 6% எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து இன்ஃப்ளேஷன் கூட எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தா, இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் 5% மைனஸ் 4% போட்டா நம்மளுடைய 100 ரூபாய் வந்து 99 ரூபாயா மாறி இருக்கும். 100 ரூபாய் 100 ரூபாயா தான் இருக்கும். ஆனா அதோடைய பர்ச்சேசிங் பவர் வந்து 99 ரூபாய்க்கு மாறி இருக்கும். அதாவது 99 ரூபாய் அளவுக்கு குறைஞ்சிருக்கும். இது நீங்க எஃப்டில போட்டீங்க அப்படின்னா 6% கிடைக்குது. இதனால உங்களுக்கு வந்து பிளஸ் 1% கிடைக்கும். சரிங்களா? பட் எஃப்டிக்குள்ள யார் போவாங்க? எனக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு இந்த பணமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எஃப்டில வந்து பணத்தை போடுவாங்க. பட் நம்ம கிட்ட இருக்கிற 100, 1000, 500 இதெல்லாம் நம்ம எங்க போய் எஃப்டில போடுறது? வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஷேர் மார்க்கெட் தேவைப்படுது. சுஸ்டான் ஷேர்ஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 8 ரூபாய் 10 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்த ஒரு பங்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 85 ரூபா வரைக்கும் உயர்ந்துட்டு இன்னைக்கு 57 ரூபாய் உயர்ந்துட்டு இருக்கு.
ஸோ மீண்டும் பிசினஸ் நல்லா பண்ணாங்கன்னா 57 இருந்து 500 போகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு லாங் டேர்ம்ல நீங்க வந்து சேஃபர் சைடு இருக்கணும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து தப்பிக்கணும் அப்படின்னா, நீங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இது இன்ஃப்ளேஷனை பீட் பண்றதுக்கு நம்ம ஷேர் மார்க்கெட் தேவைப்படுது. 2வது விஷயம் வெல்த் கிரியேஷன். வெல்த் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட 100 கிலோ தங்கம் இருக்குன்னா அது அசெட். ஆனா 100 கிலோ தங்கத்துக்கான சுரங்கம், 1 டன் தங்கத்துக்கான சுரங்கம் இருக்குன்னா அது வளம், அது வெல்த். இந்த மாதிரி வெல்த்தை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும்னா நம்ம ஒண்ணு பிசினஸ் மேனா இருக்கணும். ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் ஃபேக்டரி வந்து ரன் பண்ணிட்டு இருக்கணும். இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய லேண்ட் லார்டா இருக்கணும். நமக்கு ரெண்டல் இன்கம் வந்துகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்கணும். பட் நம்ம ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கோம். நம்ம வந்து ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கோம். நம்மளோட எக்ஸ்பென்சஸ்க்கே சேலரி சரியா இருக்கு. அதுல இருந்து நம்மளால மீண்டு வர முடியாது அப்படிங்கும்போது வெல்த் எப்படி கிரியேட் பண்றது? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணலாம் ஸ்டாக் மார்க்கெட் மூலமா. வெறும் ரூ. 200 சிப் பண்ணாலே போதும். ஒரு 15 வருஷத்துல ஒரு 1,50,000 ரூபாய் அமௌண்ட் உங்க கையில கிடைக்கும். பட் அதுனா வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணது வெறும் 36,000 தான். ஆனா உங்களுக்கு வந்து 3 ஃபோல்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கும் சிப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இது சிப்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ல, பாண்ட் மார்க்கெட்ல, இண்டிவிஜுவல் ஸ்டாக்லன்னு உங்களுக்கு எதுல இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவை உங்களுக்கு ஒரே ஒரு புரோக்கர் ஐடி தான். பேங்க் அக்கௌண்ட் வச்சு புரோக்கர் ஐடி ஓபன் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இதெல்லாமே குட் நாலேஜ் இருக்கும்போது பெஸ்ட்டா இருக்கும். நீங்க இன்னைக்கு ஸ்டாக்ல ஒரு ரூ. 1 வாங்கி அதை ரூ. 100 கூட விற்கலாம். ரூ. 1 வாங்கி ரூ. 50 விற்கலாம். யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட ரூ. 100 இருக்கு. ரூ. 2 மதிப்புல விஜய் ஃபினான்ஸ் ஷேரை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? ஒரு ரூ. 100 வச்சு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 50 பங்கு கிடைச்சிருக்குமா? விஜய் ஃபினான்ஸ் பங்குகள் ஒரு டைம்ல ரூ. 10 வரைக்கும் மேல போச்சு. ஸோ 5 டைம்ஸ் வந்து ஏறிச்சு. ரூ. 100 ரூ. 500 மாறி இருக்கும். ஸோ இந்த ரூ. 500 போடுறதுக்கு பதிலா ரூ. 100 போடுறதுக்கு பதிலா ரூ. 5,000 போட்டிருந்தீங்கன்னா அது 50,000 ரேஞ்ச் இல்லைன்னா 25,000 ரேஞ்ச் வரைக்கும் உயர்ந்திருக்கும். அவ்வளோ ஏங்க 1995ல எம்ஆர்எஃப் டயர்ஸோட ஷேர்ஸை வாங்கியிருந்தாங்கன்னா அது ரூ. 100 வாங்கியிருந்தீங்கன்னா இது 1,50,000 உயர்ந்திருக்கும். 2000த்துல டிவிஎஸ் மோட்டார் ஷேர்ஸ் ரூ. 30 தான். ஒரு 100 பங்குகள் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ ஒரு பங்குடைய விலை ரூ. 3,300. உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 100 பங்குகளுக்கு உங்களுக்கு 3,30,000 உயர்ந்திருக்கும். வெறும் ரூ. 300 வாங்கின பங்குகள் சரி ரூ. 3,000 வாங்கியிருந்தீங்கன்னா 3,30,000 உயர்ந்திருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய பெனிஃபிட்ஸ். வெல்த்தை வந்து லாங் டேர்ம்ல கிரியேட் பண்றதுக்கு ஷேர் மார்க்கெட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் 3வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ஆக்சசிபிலிட்டி. ஆக்சசிபிலிட்டினா என்ன? பங்குச்சந்தையில நீங்க முதலீடு பண்றதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய செட்டப்லாம் வேணுன்ற அவசியமே கிடையாதுங்க. ஈஸியா நீங்க வந்து ஒரு பங்கு வாங்கலாம், விற்கலாம். இதுவே நீங்க ஒரு பிசினஸ் வந்து ரன் பண்றீங்க அப்படின்னா அந்த பிசினஸை கத்துக்கவே உங்களுக்கு 15 வருஷம் 20 வருஷம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் அதுக்கான கேபிட்டலை ரெடி பண்ணி அதுக்கான ஃபேக்டரியோ இல்லைன்னா ஒரு கம்பெனியோ போடுறதுக்கு ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். ஆனா ஷேர் மார்க்கெட் அப்படி கிடையாது. உங்ககிட்ட பணம் இருக்கா, அக்கௌண்ட் இருக்கா, ஈஸியா ஓபன் பண்ணிடலாம். ஈஸியா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பங்கு வாங்கினாலும் நீங்க முதலீட்டாளர் தான். 100 பங்கு வாங்கினாலும் முதலீட்டாளர் தான். ஸோ ஈஸியா நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டுக்குள்ள வரலாம். உங்களுக்கான திறவுகோல் கையிலேயே இருக்கு. ஸோ அக்சசிபிலிட்டி ஒரு நல்ல ஒரு விஷயம். இத்தனை நாளா வந்து ஷேர் மார்க்கெட்னா ஒரு பத்திர வடிவில வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஆப் மூலமா வாங்குறோம் இல்லையா? அப்ப ஈஸி தானே. அண்ட் தென் ஓனர்ஷிப் இன் கம்பெனிஸ். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அதே விஷயத்த நீங்க வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு முதலீடு போட்டு ஒரு பிசினஸ் வந்து ரன் பண்றீங்க. ஓகேவா? பட் ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்காகவே ஏற்கனவே ஒரு கம்பெனிகளை வந்து உருவாக்கி இருக்காங்க. அதுல நீங்க ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணா போதும். அதுல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஓனர்ஷிப் உங்க கையில கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனில 51% ஷேர்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் ஓனர். அதே மாதிரி ஒரு ஸ்டாக் வச்சிருக்கிற ஒரு நபருக்கு ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் டிவிடெண்ட் வந்து கொடுப்பாங்க. அவங்க ரூ. 1,00,00,000 லாபம் பண்ணியிருக்காங்கன்னா 1,00,00,000 பங்குகளுக்கு ஒவ்வொரு ரூபாய் கொடுப்பாங்க. அண்ட் தென் போனஸ். இப்போ உங்ககிட்ட 10,000 கோடி ரிசர்வ்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த 10,000 கோடிக்கு செலவில்லை அப்படிங்கும்போது ஒரு ஷேருடைய மதிப்பு 1,00,000 அப்படின்னா அதை வந்து 10,000 கோடியை வந்து ஷேர்ஸா மாத்திருவாங்க. சரிங்களா? அப்படி கிடைக்கிறது தான் போனஸ் ஸ்பிளிட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுனால ஒரு ஓனருக்கு கிடைக்கிற அதே மதிப்பு உங்களுக்கு கிடைக்கிது. உதாரணத்துக்கு நீங்க ஐடிசி ஷேர்ஸை வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 2000 வருஷத்துல ஒரு ரூ. 100 ட்ரேட் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க. ரூ. 100 ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது ரூ. 4,000 செலவு பண்ணி ஒரு பவுன் தங்கத்துடைய விலையை செலவு பண்ணி இதை வாங்கியிருக்கீங்க. ஒரு 40 பங்குகள் வாங்கிட்டீங்க. ஸோ ஸ்பிளிட்டு
போனஸ் இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது இதுவே உங்ககிட்ட ஒரு 250 பங்குல இருக்கும். ஸோ நீங்க 4000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து 250 பங்குல அது வந்து உருமாறிடுச்சு. இன்னைக்கு சந்தையில ஒரு பங்குடைய விலை 400ல இருந்து 500 ரூபாய் வரைக்கும் இருக்கு. 400 ரூபான்னு வச்சோம் அப்படின்னா 250 பங்குகளுக்கு நமக்கு எவ்வளவு ஆச்சு? நீங்களே யோசிச்சு பாருங்க. 1,00,000 ரூபாய் ஆயிடுச்சு. நீங்க 2000த்துல 4,000 ரூபாய் செலவு பண்ணது இன்னைக்கு 1,00,000 ஆயிடுச்சு. அது மட்டுமா ஒரு வருஷத்துக்கு டிவிடெண்ட் ஒரு பங்குக்கு 10 ரூபாய் கிடைக்கும். ஸோ இதன் மூலமா உங்களுக்கு தொடர்ந்து 2,500 ரூபாய் டிவிடெண்ட் கிடைச்சிருக்கும். 20 வருஷத்துக்கு 50,000 ரூபாய் டிவிடெண்ட் கிடைச்சிருக்கும். ஸோ ஓனர்ஷிப் இன் கம்பெனி ஷேர் மார்க்கெட் மூலமா உங்களுக்கு ஈஸியா கிடைக்குது. 5வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதுல டிசிப்ளின் அண்ட் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்க எந்த ஹைக்கு வேணா போகலாம். உதாரணத்துக்கு நம்மளுடைய கோர்சஸ் வந்து லேர்ன் பண்றீங்க அப்படின்னா அது தொடர்ந்து ஒரு 100 சாப்டர் பார்த்துட்டு ஒரு பேப்பர் அண்ட் பேனா எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா அதை பத்தி கத்துக்க முடியும். நீங்களும் உங்ககிட்ட இருக்கிற 100, 200 இன்வெஸ்ட் பண்ணி நீங்களும் ஒரு மிகப்பெரிய க்ரோர் பத்தியா மாற முடியும் ஷேர் மார்க்கெட்ல. ஸோ அது கூடவே ஈஸி டு லேர்ன் அண்ட் ஈஸி டு இயர். இந்த பாயிண்ட் நான் சொல்றேன். இப்போ நம்ம வந்து 12 இயர்ஸ் ஸ்கூலிங்கை வந்து முடிச்சிருக்கோம், சரிங்களா? காலேஜ் 3 வருஷம் முடிச்சிருக்கோம். 2 போர்டு எக்ஸாமை முடிச்சிருக்கோம். 6 செம்மை வந்து முடிச்சிருக்கோம். இதுல நம்ம அல்ஜிப்ரா, சைன் தீட்டா, கான்செப்ட், தியரம்ஸ் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஷேர் மார்க்கெட் அதை விட கஷ்டமான கிடையாது. வாரன் பஃபெட் என்ன சொன்னாருன்னா, ஷேர் மார்க்கெட் வந்து ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. ஒருவேளை இது ராக்கெட் சயின்ஸா இருந்ததுன்னா நான் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டாங்க, எப்படி சார் இவ்வளவு பெரிய வெல்த் வந்து கிரியேட் பண்ணீங்க? ஏகப்பட்ட பேர் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம், பங்குச்சந்தை அப்படிங்கிறது பொறுமை இல்லாதவங்க கிட்ட இருக்கிற பணத்தை பொறுமை இருக்கிறவங்க கிட்ட கடத்துற ஒரு மிஷின் இருக்காரு. ஸோ அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல நிறுவனம் கீழே இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு. அது இறங்குனதுக்கு அப்புறம் அதை பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி அவர் சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் அவருடைய வெல்த்தை லாங் டேர்ம்ல பில்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய வெல்த் 55வது வயசு வரைக்கும் 1,50 பில்லியன் தான். ஆனா 99 வயசு ஆகுது, 150 பில்லியன் அவர் கையில இருக்கு. அவரே சொல்லுவாரு, எங்கிட்ட இருக்க 85% மேலான சொத்துக்கள் என்னோட 55 வயசுக்கு மேல உருவானதுன்னு. அந்த மாதிரி நீங்க எவ்வளவு நாட்கள் ஷேர் மார்க்கெட்ல படிப்படியா லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டே இருக்கீங்களோ, காம்பவுண்டிங் எஃபெக்ட் மூலமா அது பெருசாயிட்டே போகும். ஓகேவா? ஸோ காம்பவுண்டிங் பவரை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபைனல் ஈஸி டு ஸ்டார்ட் அண்ட் ஈஸி டு குவிட். நிறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட் கத்துக்கன்னு சொன்னாலே ஐயோ என் பணம்லாம் போயிருன்னு சொல்லுவாங்க. ஏதோ அவங்க 10,000 கோடி 2,000 கோடி இன்வெஸ்ட் பண்ற மாதிரி. அவங்க வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை பார்த்து பயப்படுறாங்க. பட் இதுல நீங்க வந்து 10,000 கோடி போடுறது இல்ல. வெறும் ஒரு 100 ரூபாய் 1000 ரூபாய் வச்சு ட்ரை பண்ணுங்க. ஈஸியா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு இதுக்காக நீங்க வரப்போறது கிடையாது. உங்ககிட்ட ஒரு மொபைல் ஆப் இருக்கு. நீங்க வேலைக்கு போயிட்டே இருக்கீங்க. சேலரி வருது. அதுல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு பங்கு வந்து வாங்கி போடுங்க. அப்பதான் அதோடைய பவர் அண்ட் மேஜிக்கை நீங்க உணர முடியும். இதுல வந்து உங்களுக்கு ஃப்ராட்லன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளோ, த்ரெட்னிங் வாய்ப்புகளோ கிடையாது. ஏன்னா உங்களை பாதுகாக்க செபி அமைப்பு இருக்கு. ஏதாவது பங்குல தப்பு நடந்தது அப்படின்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து கேள்வி எடுத்து என்னன்னு பார்ப்பாங்க. ஸோ ஒரு கவர்மெண்டோடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஷேர் மார்க்கெட்ல நீங்க ஒரு ஷேரை ஃபர்ஸ்ட் வாங்குங்க. வெறும் 500 ரூபாயில ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் வாங்கினா நல்லதுதான். 500 ரூபாய் போச்சுன்னா போச்சு அவ்வளவுதான். அந்த 500 ரூபாய் வச்சு நம்ம பெருசா சாதிக்க போறது கிடையாது இல்லையா? ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஈஸியா ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் தென் ஈஸி டிக்கெட். நீங்க ஒரு 1000 ரூபாய் முதலீடு பண்ணீங்க. ஒரு வருஷம் அதை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்க. ஒரு பங்கை வாங்குனீங்க, வித்தீங்க, வாங்குனீங்க, வித்தீங்க அப்படின்னு. வாங்கி வாங்கி வித்து வித்து உங்களுடைய 1000 ரூபாய், ஒரு 800 ரூபாய், இல்ல 500 ரூபாயா குறைஞ்சிடுச்சுன்னா குவிட் பண்ணிருங்க. அதை எடுத்துட்டு இருக்கிற செலவை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. யாரும் உங்களை என்னன்னு கேட்க போறது கிடையாது. உங்ககிட்ட உங்களுடைய வேலை இருந்துகிட்டே தான் இருக்கு. பட் வாட் இஃப் அந்த 1000 ரூபாய் 2,500 ரூபாயா மாறிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்த நீங்க யூஸ் பண்ணி பார்த்தா மட்டுமே அதோடைய ஆழம் உங்களுக்கு புரியும். ஸோ ஷேர் மார்க்கெட்டை யூஸ் பண்ணுங்க. ஒத்து வரலன்னா விட்டுட்டு உங்க வேலையை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். பயந்துட்டே ஒரு விஷயத்த விட்டுறாதீங்க. அண்ட் தென் ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது தான் ஷேர் மார்க்கெட்ல மிகப்பெரிய ரிஸ்க்குங்க. கால்குலேட்டட் ரிஸ்க் டைவர்சிஃபை பண்ணினீங்கன்னா ரிஸ்க் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஷேர் மார்க்கெட்ல. ஓகேங்க. இந்த வீடியோல ஷேர் மார்க்கெட் ஏன் நமக்கு ரொம்ப முக்கியம், அதாவது காமன் மேனுக்கு ஏன் ரொம்ப முக்கியம், எதுக்காக இது வந்து அத்தியாவசியமான தேவையா இருக்குன்னு நான் கன்சிடர் பண்ணன்ற 6 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். சொன்னா நம்ப மாட்டீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி கத்துக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸும் இதுதான். இந்த 6 பாயிண்ட்ஸ் எனக்கு தோணுனதுனால தான் நான் கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டு இப்ப ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதைத்தான் உங்ககிட்ட சொல்றேன். எல்லாருக்கும் முக்கியம். கத்துக்கிட்டு அச்சீவ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா. பாய்.